ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவிஸ் terracotta. இன்றைக்கி பெண்டன்ட் சீரீஸில் அடுத்த பெண்டன்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு சில சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க, எப்படி க்ளே நீட் பண்ணுறது, அதே மாதிரி எப்படி க்ளேயில் இருக்கிற ஏர் பபிள்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. நான் எப்படி செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறேன். என்னோடய க்ளேலேருந்து ஃபஸ்ட்டு க்ளே எடுத்துக்கிறேன். க்ளே நான் எப்போதும் எப்படி எடுப்பேன்னு சொல்லிடுறேன். இது ஒரு மெட்டல் ஒயர், அதாவது நிக்ரோமேர் மாதிரியே இருக்கும், ஆனால் ரொம்ப தின்னாக இருக்கும். நம்பர் 0.3 mm இந்த மாதிரி கட் பண்ணிப்பேன். எப்போதுமே நான் எடுக்கும்போது இந்த மாதிரி எடுத்துருவேன். எக்ஸஸ் இருக்கு இல்லையா, மறுபடியும் இந்த பேகுக்குள்ளே போட்டு அந்த க்ளேவோட செட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் க்ளேவை கவர் பண்ணிடுவேன். இப்போது நான் எடுத்திருக்க க்ளே இருக்கு இல்லையா, இதை நான் நீட் பண்ணல. எடுத்த க்ளேவை அப்படியே பால் மாதிரி ரோல் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செக் பண்ணி காட்டிடுறேன். அதாவது ஏர் பபிள் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். மெட்டல் ஒயர் சொன்னோம் இல்லையா, அந்த மெட்டல் ஒயரால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் நிக்ரோமராலையும் கட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இது வரைக்கும் எந்த ஹோல்ஸுமே இல்லை. அதுவே இந்த இடம் கட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இதுதான் ஏர் பபிள்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு ஏர் பபிள்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை சரியாக நீட் பண்ணாமல் ஜுவல்லரி பண்ணும்போது இந்த மாதிரி கேப்ஸ் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நம்ம ஹீட்டு போகும்போது பிரேக் ஆகும். இதுதான் பெண்டன்ட்லாம் பிரேக் ஆகிறதுக்கான சான்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாலும், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணுறோம் இல்லையா, ஃப்ளாட் பண்ணும்போது அங்கங்கே இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வரும். இதுவும் ஏர் பபிள்ஸ் தான். அதாவது அந்த இடம் வெறுசாக அப்படியே உங்களுக்கு ஏர் மட்டும் இருக்கும். க்ளே அந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்காது. இப்போது இந்த மாதிரி நான் ஃப்ளாட் பண்ணியும் நம்ம செக் பண்ணலாம். இப்போது இந்த ரெண்டு மெத்தட்லேயுமே நான் பண்ணது க்ளே நீட் பண்ணாமல் டேரெக்டாக பேக்லேருந்து எடுத்த க்ளேவை நான் ஃப்ளாட் பண்ணியும் அண்ட் கட் பண்ணியும் காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ க்ளே எப்படி நான் நீட் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி மடித்து விட்டு நம்ம நீட் பண்ணும்போது அந்த கேப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஏர் பபிள்ஸ் அது பிரேக் ஆகி நமக்கு க்ளேவோட சேர்ந்துடும். இந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு மடித்து விட்டு நீங்கள் நீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் இல்லையா, இது மாதிரி பண்ணும் போதே க்ளேயில் உங்களுக்கு சவுண்டு வரும். அதாவது ஒரு பபிள் உடஞ்சா எப்படி சவுண்டு வரும் அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ப்ரெஸ் பண்ணதில் அந்த இடத்துல ஒரு பபிள் இருந்தது, பிரேக் ஆகிருக்கு. உங்களுக்கு ஒரு டேப் சவுண்டு மாதிரி கேட்கும். அதே மாதிரி இப்போ இது நம்ம ஏர் பபிள்ஸ் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் ஒரு தடவை நீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி பாருங்கள். அப்போது ஏர் பபிள்ஸ் இருந்தது அப்படின்னா மறுபடியும் நீட் பண்ணிவிட்டு மறுபடியும் கட் பண்ணி பாருங்கள். கண்டினியூஸாக இது மாதிரி ஒரு 4-5 டைம்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஏர் பபிள்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். இது உங்களுக்கு நீட் பண்ண க்ளே ட்ரை ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3rd டைம் நம்ம நீட் பண்ணும் போது கொஞ்சமாக வாட்டர் ட்ராப்ஸ் விட்டுட்டு நீட் பண்ணலாம். இதுவும் ஒரு மெத்தட். இந்த மாதிரி நல்லா நீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பிரேக்கேஜ் இருக்காது. சேம் மெத்தடில் ஃபுல் க்ளேவையும் நான் ஒரு 4-5 டைம்ஸ் போல் நீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் ஜுவல்லரி பண்ண போகிறேன். இப்போது நான் கிட்டத்தட்ட இவ்வளோ நேரம் நீட் பண்ணியிருக்கேன். இப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் ஏர் பபிள்ஸ் இருக்குது. அதாவது நம்ம என்ன நினச்சிப்போம் அப்படின்னா, நல்லா நீட் பண்ணிட்டோம், ஏர் பபிள்ஸ் எல்லாமே போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு டேரெக்டாக நம்ம ஜுவல்லரி பண்ணிவிடுவோம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ ஏர் பபிள்ஸ் இருக்குது இல்லையா, இப்போ நான் நல்லா நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி பார்க்கும் போதே இந்த அளவுக்கு ஏர் பபிள்ஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஒரு பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஏர் பபிள்ஸ் இருக்க தான் செய்யும். அதனால் ஒரு 4-5 டைம்ஸ்க்கு மேலே ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, நல்லா நீட் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஒரு 4-5 டைம்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏர் பபிள்ஸ் இல்லைன்னதும் இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிவிட்டு ரவுண்ட் குக்கி கட்டர் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா ஆயில் அப்ளை பண்ணி நல்லா ஸ்மூத் பண்ணிக்கிறேன். 2 சைடுமே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைடு எட்ஜஸும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் சைட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு இது ஒரு சிம்பிள் டிசைன் பண்ணிக்க போகிறேன். ரீஃபில் வச்சுட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி அந்த பெண்டன்ட் ஃபுல்லாக அங்கங்கே ஒரு லீஃப் மாதிரி பெட்டல் மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிக்க போகிறேன். வெறும் ரீஃபில் மட்டும் வச்சுக்கிட்டு தான் வரைஞ்சிக்க போகிறேன். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதாவது இது பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தெரியும், ஆனால் இதோட பெயிண்டிங் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு ஃபினிஷிங்கான ஒரு நீட்டான செட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ரீஃபில் வச்சுட்டு ஃபுல்லாக போட்டுக்கிறேன். அதாவது இதுக்கு எதுக்கும் நமக்கு அங்கே தான் போடணும் இங்கே தான் போடணும் அப்படின்னு இல்லை. பெண்டன்ட் ஃபுல்லாக உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கே மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி. நான் சும்மா ரேண்டமாக
ஒரு லைன்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன், ஒரு பெட்டல் மாதிரி போட்டுக்கிறேன், கொஞ்சம் லீஃப் மாதிரி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டு இந்த ஃபுல் பெண்டன்ட்டையும் முடிச்சுக்கிறேன். சேம் மெத்தடில் இந்த ரீஃபில் மட்டும் வச்சுட்டு நான் எங்கெங்கே வேணுமோ இந்த டிசைன் போட்டு ஃபுல் பெண்டன்ட்டையும் முடிச்சுக்கிறேன். முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போது ரேண்டமாக அங்கங்கே போட்டு இந்த டிசைன் ஃபுல்லாக முடிச்சிருக்கேன், பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ஒரு யூ பின் டாப்பில் கொடுத்துக்க போகிறேன். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஒரு யூ பின் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த யூ பின்க்கு பக்கத்தில் 2 சைட்லேயும் ஸ்டிக் பீட் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி கொடுத்துக்கிறேன். ஃபுல் பெண்டன்ட்டுக்குமே இந்த மாதிரி ஸ்டிக் பீட் வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். அந்த யூ பின் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டு 2 சைடுமே கேப் வர மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபுல் பெண்டன்ட்டையும் முடிச்சுட்டு அதோட இமேஜ் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இது பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தெரியும்னா பெயிண்டிங் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.